துணிச்சல் நிறைந்த மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை செவ்வாயை நட்சத்திர அதிபதியாக கொண்ட நீங்கள் இயற்கையிலேயே தைரியம் நிறைந்தவராகவும் மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். எங்கும் ஏதிலும் தீவிரமாகவும் மிக வேகமாகவும் செயல்படும் குணம் கொண்டவர்கள். நீங்கள் பிறந்த ஊரின் மீது பற்றும் பாசமும் கொண்டவர்கள். நீங்கள் வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் சிறுவயதில் நடந்த சம்பவங்களை மறக்க மாட்டீர்கள். அதிகமான மனோபலம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்மை உள்ளவர்கள். வல்லவனுக்கு வல்லவனாக இருப்பீர்கள். அதிகமான இனப்பற்று உடையவர்கள். முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுகின்ற வல்லமை உள்ளவர்கள். எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். அசாத்திய துணிச்சல் நிறைந்தவராகவும் அதிகாரத்தினாலும் ஆளுமை தன்மையுடனும் அடுத்தவர்களை உங்கள் கீழ் அடிபணிய வைப்பீர்கள். யார் சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டீர்கள். சுய சிந்தனையோடு தன்னிச்சையாக எடுத்த காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். உங்களை விட அதிகாரமுள்ள பதவிகளில் உள்ளவர்களிடம் நட்பு பாராட்டுவீர்கள். எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் அடிபணிய மாட்டீர்கள். அடுத்தவர்கள் தவறுகள் செய்யும் போது தட்டி கேட்பீர்கள். மிக அபாரமான ஞாபக சக்தி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். நல்ல நிர்வாக திறமையை உடையவர்கள். கற்பூர புத்தி என்பது போல் எதையும் சட்டென்று கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் அதிகமாகவே பெற்று இருப்பீர்கள். யாருக்காகவும் எதையும் விட்டுக் கொடுத்து போக மாட்டீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரமுள்ள உயர் பதவிகளில் இருப்பீர்கள். அரசு வகை காரியங்களில் அனுகூலம் பெறுபவராகவும் அரசாங்கத்தில் அதிகாரமுள்ள உயர் பதவிகளில் இருப்பவர்களிடம் நட்பு கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களுடைய மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படி செயல்படுவீர்கள். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளிடத்தில் கண்டிப்பும் கராருமாக இருப்பீர்கள். விட்டுக் கொடுக்கும் குணம் இல்லாததால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறைவாகவே இருக்கும். அதனால் மனக்கசப்புகளும் ஏற்படும். மனைவி வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருப்பார்கள். தங்களுடைய அந்தரங்கமான விஷயங்களை ரகசியமாகவே வைத்திருப்பார்கள். வாகனங்களை மிக வேகமாக இயக்குவதில் அதிக வல்லமை படைத்தவர்களாகவும் இருப்பீர்கள். வாழ்வில் எல்லா விஷயங்களையும் மிக வேகத்துடன் செயல்படுவீர்கள். மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் உத்தியோகம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும்? இந்த தமிழ் புத்தாண்டின் துவக்கமே செவ்வாயின் நட்சத்திரமாகிய அவிட்ட நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரத்துடன் உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது. மே மாதம் வரை குருவின் சஞ்சாரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் ரிஷபராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிகமான நெருக்கடிகள் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் துவங்கும் யோகம் போன்றவை ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும். பொதுவாக மிதுன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாகும். வியாபாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை ஏற்படுத்தி உங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து விடுவீர்கள். தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள நெருக்கடிகள் எல்லாமே தீரும். மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள், ஒத்துழைப்பு போன்றவை அதிகமாகவே கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்றம், அனுகூலமான இடப்பெயர்ச்சி, விரும்பிய பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலை சிலருக்கு ஏற்படும். சிலர் அரசு வேலையில் இருந்து ஓய்வு பெறுவார்கள். மத்தியம வயதை கடந்தவர்களுக்கு VRS போன்றவை கிடைக்கும். நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கடின உழைப்பின் மூலமாகவே வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது மிகவும் கவனத்துடன் செயல்படவும். குறிப்பாக குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் வரையிலும், அதன் பிறகு நவம்பர் முதல் ஆண்டு முடியும் வரை மிகவும் சாதகமாகவே உள்ளது. மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் பொருளாதாரம், கடன் பிரச்சனைகள், புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எப்படி இருக்கும்? குருவனுடைய நட்சத்திர சார சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பொருளாதார நிலையில் உயர்வுகள் ஏற்படும். வருமானங்கள் அதிகரிக்கும். நீங்கள் ரிஷபராசியைச் சேர்ந்தவராக இருந்தால் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். செலவுகள் அதிகரிக்கும். புதிய வண்டி வாகன யோகம் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு சொத்துக்கள் விஷயமாக பிரச்சனைகள் ஏற்பட்டு நீதிமன்ற வழக்குகள் உருவாகும். மூத்த சகோதர வகையில் ஆதரவு குறையும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலை ஏற்படும். சிலருக்கு தாயாரின் சொத்துக்கள் கைக்கு கிடைக்க
தடை, தாமதம் என ஏற்படும். தசாபுக்திகள் அனுகூலமாக இருப்பவர்களுக்கு நீண்ட கால கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் வந்து தீரும். நீங்கள் மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் செப்டம்பர் மாதம் வரை 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை நீண்டகால பிரச்சனைகளை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு புதிய நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், ஆடம்பர சாதனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல், உறவுகள், திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களோட தமிழ் நியூ இயர் டே லவ் ஹாரோஸ்கோப் படி உங்களுடைய லவ் லைஃப்ல சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து கிடைக்கும். பொதுவா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க உங்களோட லவ் லைஃப்ல நீங்க விரும்புகிற துணை கிட்ட ரொம்ப அதிகமாகவே டாமினேட் வந்து பண்ணுவீங்க. உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமை தன்மையினாலையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க. சில பேருக்கு உங்களோட ஒத்து போறக்கூடிய ஒரு தன்மை உள்ள குணம் வந்து இருக்கும். அதனால உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா வந்து போகும். சில பேருக்கு லவ் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ராகு கேதுவோட நிலை அக்டோபர் மாசத்திலிருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் ரொம்ப சாதகமாகவே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியாகவே இருக்கும். பரஸ்பரம் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதே காலகட்டத்தில் நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற துணை வந்து அமையும். உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து நிச்சயமா வந்து ஜெயிக்கும். நீங்க ஏற்கனவே ஒரு லவ்ல கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, அதுவும் நீங்க மிதுன ராசியா இருந்தா செப்டம்பர் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களோட லவ்வை வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லி மேரேஜுக்கு நீங்க வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க ரிஷபராசியா இருந்தா ஒரு லவ்ல கமிட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, மேரேஜ் பண்ணி செட்டில் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே உங்களுடைய முடிவை வந்து மாத்திக்கிறது நல்லது. உங்களோட மேரேஜ் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து தள்ளி போடுறது நல்லது. உங்களோட லவ் லைஃப்ல 3ஆம் நபர்களுடைய குறுக்கீடுகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்துல நீங்க ஒரு லவ்ல கமிட் ஆகி இருந்தாலும் வேற ஒருடைய ப்ரொபோசல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். இதனால சில தர்மசங்கரமான ஒரு சூழ்நிலையை நீங்க வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில சில சிக்கல்கள், பிரச்சனைகள், மனைவியோட கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படும். உங்களில் சிலருக்கு வேறு சில பெண் தொடர்புகளும் வந்து ஏற்படும். இதனால குடும்பத்துல குழப்பங்களும், பாதிப்புகளும், பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாகவே வந்து உருவாகும். குடும்பத்துல பாசம், நேசம், அன்பு, நெருக்கம் இதெல்லாம் வந்து குறையும். உங்களோட குடும்ப தேவைகளை சரிவர வந்து பூர்த்தி செய்வீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலை வந்து ஏற்படும். சுப காரியங்கள் செய்ய சிலருக்கு வந்து சில தடைகள் வந்து குறுக்கிடும். அனுகூலமான தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு திட்டமிட்டபடி சுப நிகழ்ச்சிகள் வந்து நல்லபடியா வந்து நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் உடல்நிலை வந்து எப்படி இருக்கும்? உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. மருத்துவ செலவுகள் வந்து அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத விபத்து, திடீர் அறுவை சிகிச்சை என வந்து ஏற்படும். நீண்டகால நோய் பாதிப்பு உள்ளவர்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிலருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக, அதன் காரணமாகவும் சில நோய்கள் வந்து ஏற்படும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்களுக்கு மிக அதிகமான மன உளைச்சல் ஏற்படும் போது வண்டி வாகனத்தை இயக்குவதை தவிர்ப்பது நல்லது. இரவு நேரங்களில் வெளியூர் பயணங்களை தனிமையில் மேற்கொள்ள வேண்டாம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகவும் நன்மைகளை தரும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபாடுகள் செய்வது மிகுந்த நன்மைகளை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான குறிப்புகள்: அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள், சிகப்பு. அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மற்றும் வியாழன். அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் குரு ஹோரைகள். அதிர்ஷ்டமான ரத்னக்கல் பவளம். அதிர்ஷ்டமான உலோகம் செம்பு. அதிர்ஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான்.